எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் அதிகமாக பணம் வேணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். பணம் இருந்தால் எல்லாமே நாம் வாங்க முடியும். பணம் குறைவாக இருந்தாக்கா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்காது, உங்களுக்கு என்ன இருக்கும், கவலையாக இருக்கும். அதே பணம் அதிகமாக இருக்குதுன்னு வச்சுங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் சவுண்டு கூட அதிகமாக இருக்கும், உங்கள் நடை கூட சும்மா சுறுசுறுப்பாக இருக்கும், உங்கள் பேச்சு கூட என்னவாக இருக்கும், பெருமைக்குரிய பெங்களூர் பாஷையில் தௌலத்துக்குரிய பாஷைகள் நீங்கள் பேசுவீங்க, பயன்றது இருக்காது. அப்போது பணம் கொஞ்சமாக இருந்தால் நீங்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்க மாட்டீங்க, எப்பவுமே சோகமாக நீங்கள் பேசுவீங்க. இந்த பணம் ஒரு டீ காசு கூட பத்தாது, இந்த பணத்தினால் நான் எதுவுமே செய்ய முடியாதுன்னு. அப்போது பணம் அதிகமாக இருக்கும்போது எதையும் நீங்கள் வாங்க முடியும் என்ற ஒரு தீர்மானத்துக்குள்ளே நம்ம வருகிறோம். அதே போல தான் அப்போது பணம் அதிகமாக நம்ம பெறணுன்னா அதிகமாக நம்ம உழைக்கணும்னு பார்க்குறோம். உலகத்துக்குரிய வார்த்தை உழைக்கணும் இல்லைங்களா? ஆனால் தேவனுக்குரிய ஒரு வழி இருக்குது. ஆண்டவரை நம்ம நேசிக்க நேசிக்க அவருடைய பிரசன்னம் மேலே வர நீ ஆட்டோமேட்டிக்காக நீ பெரிய ஒரு ராஜா வீட்டு பிள்ளையாக மாறிடுறீங்க. புரிஞ்சுங்களா? இப்போ பாருங்க, தாவீது படிக்கலை. அவங்க அண்ணன்மாருங்கெல்லாம் நல்லா படித்து போர் சேவகராக சவுலுடைய படையில் அவங்க சில பேர் வேலை செய்துட்டு இருந்தாங்க. ஆனால் தாவீதை அவங்க அப்பாவை ஈசாயி மறந்து போயிருந்தார். ஆனாலும் அவன் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணா, கம்யூனிகேஷன் வச்சுருந்தான். வேலைக்கு போகும்போது கூட தன் கையில் யாழ், அதாவது ஆப், அதை எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணுறான், கிட்டார் மாறிக்கிறது. அவன் ஆடு மேய்ச்சின்னு ஆண்டவருக்கு பாடல்களை பாடி ஆண்டவருடைய பாடலில் அவன் மகிமையாக இருந்தான். அந்த ஆடுகளும் ஆண்டவருடைய பாடல்களை கேட்டு வந்தது. ஆடுகள் கேட்டதோ இல்லையோ, ஆண்டவர் அந்த பாடலை கேட்டார். அவன் என்ன பண்ணாங்க, ஆடு மேய்க்கிறவனுக்கு தலைவனாக ஆண்டவர் மாற்றலை, அந்த தேசத்துக்கு அரசனாக மாற்றுறார். அப்போ யோசித்து பாருங்க, பணம் வரணும்னா வாழ்க்கை பலன் கொடுக்கணும்னா பலனை கொடுக்க வைக்கிற தேவன்கிட்ட நம்ம கம்யூனிகேஷன் வைக்கணும். கையில் தட்டுங்க. ஒரு ஸ்கூலில் நீங்கள் படிக்கணும்னா அட்மிஷன் ஆகணும். அட்மிஷன் ஆகும்போது தான் அந்த ஸ்கூலில் நீங்கள் படிக்க முடியும். அதே போல் நீங்கள் ஆண்டவருக்குள்ள நீங்கள் ஒரு அட்மிஷன் ஆகும்போது, ஜெபிக்கும்போது, அவரோடு கூட இணையும் போது அவர் உங்கள் வாழ்க்கையில் லிஃப்டப் பண்ணிடுவார். புரிஞ்சுங்களா? அப்போது உங்களுக்கு ஞானம் இல்லைன்னா கூட ஆண்டவர் ஒருபோதும் கடிந்து கொள்ளாத தேவன். அவர் கடிந்து கொள்வதே இல்லை. உங்கள் டீச்சர்கிட்ட கேளுங்க, புரியலன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் மட சாம்பிராணி, இதுங்களெல்லாம் கட்டிக்கு நான் அழ வேண்டியதாக இருக்குது, ஏன் தலைவிதி அப்படின்னு இன்னும் ஓசியில் சொல்லி கொடுக்குற மாதிரி சம்பளம் வாங்கிக்குவாங்க. உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது தான். ஆனால் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுல அவங்களுக்கு விருப்பமே இல்லை, சம்பளத்துக்காகத்தான் அவங்க வேலை செய்வாங்க. உங்களுக்கு புரியலன்னு கேட்கும்போது உங்கள் மேலே நெருப்பை அள்ளி கொட்டுற மாதிரி கோபத்தை காட்டுவாங்க, மட சாம்பிராணின்னுவாங்க. அதே பாருங்களேன், நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒரு கம்யூனிகேஷன் வைக்கும்போது யாக்கோபு 1:5 என்ன சொல்லுகிறது பாருங்க. ஜேம்ஸ் சாப்டர் 1:5. நீங்கள் உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவான், அப்போது அவனுக்கு கொடுக்கப்படும். பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. ஞானமே இல்லைன்னா ஞானத்தை ஆண்டவர் கொடுக்குறாராம். அது கொஞ்சம் கொடுக்குறேன்னு சொல்ல. ஹலோ,
கொஞ்சம் கொடுக்குறேன்னு சொல்லலை. ஸ்கூலில் படிக்கும்போது குறைஞ்சது ஒரு 6 சப்ஜெக்ட் நீங்கள் படிப்பீங்க, புரிஞ்சுங்களா? அதில் உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கிறது மேத்தமெட்டிக்ஸ் இருக்கலாம், சில பேர் சயின்ஸ் இருக்கலாம், சில பேர் இங்கிலீஷ் இருக்கலாம், இல்லையா? அப்போது மேத்தமெட்டிக்ஸ் நிறைய பேர் கஷ்டம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த 2 சப்ஜெக்டுக்கு மட்டும் டியூஷன் எடுப்பாங்க. மொத்த சப்ஜெக்டுக்கு எடுன்னா நிறைய ஃபீஸ் கட்டணும். 2 சப்ஜெக்ட் மட்டும் சில பேர் சயின்ஸுக்கும் மேத்ஸுக்கும் டியூஷன் எடுத்துக்குவாங்க. அப்போது இந்த 2 சப்ஜெக்ட் மேலே ஃபோக்கஸ் பண்ணும்போது அவங்க அந்த குறைவை நிறைவாக மாற்றிக்கிற முடியும். சில பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த 2 சப்ஜெக்ட் மேலே ஃபோக்கஸ் பண்ணி மற்ற சப்ஜெக்டை கோட்டை விட்டுருவாங்க. அப்போது டீச்சர் ஒழுங்காக சொல்லி கொடுத்துருந்தா அவங்க டியூஷனு போக அவசியமே இல்லை. இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்ன தெரியுமா? ஸ்கூல்லையும் அதே டீச்சர் தான், டியூஷன்லேயும் அதே டீச்சர் தான். ஸ்கூலில் ரஃப்பாக பேசுகிற அந்த டீச்சர் அவங்கக்கிட்ட டியூஷன் போகும்போது அன்பாக பேசுகிறாங்க. யோசித்து பாருங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்க, குறைவா இருக்கிறதுனால அவர் கடிந்து கொள்வதே இல்லையா உங்களை? ஏன் கடிந்து கொள்கிறாரு? என் பிள்ளைக்கு தெரியாதது நானும் ஒரு காரணம், என் பிள்ளைக்கு நான் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்பா என்ன பண்ணுறாரு, நிறைவாக சொல்லி கொடுக்குறாரு. கைகளை தட்டுங்க, நிறைவாக. அப்போது குறை இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட வரும்போது உங்களை நிறைவாக மாற்றுகிறார். ஞானத்தில் மாத்திரம் இல்லை, பணத்துலேயும் சரி. நீங்கள் குறைவாக இருக்கும்போது அப்பா கிட்ட வரும்போது அவர் உங்களை நிறைவாக மாற்றுகிறார். நண்பங்கிட்ட போகிறீங்க, பிரச்சனையை சொல்கிறீங்க, கை மாத்தா கருதி பணத்தை நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் ஒரு 10,000 கேட்டிங்கன்னா அவர் 2,000 தானே என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி கொடுக்கலாம். சில பேர் உதட்ட பிதுக்கி இல்லை நண்பா நண்பின்னு சொல்லிட்டு உங்களை அனுப்பிடலாம். ஆனால் நீங்கள் கேட்டது 10,000, 2,000 ரூபாய் கிடைக்கிறதுக்கு ஒரு 10 பேர்கிட்ட நீங்கள் போக வேண்டியதாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் விட்டு வரும்போது உன் குறை இல்லாதபடி நிறைவாக மாற்றுகிறாராம். கைகளை தட்டுங்க. அப்போ குறைய உங்களுக்குள்ள இல்லாதபடி அவர் நிறைவாக மாற்றுகிறார். அப்போ நிறைவாக நீங்க மாறணும்னா என்ன செய்யணும், அதுதான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். பாருங்க, யோவான் 15ஆம் அதிகாரம். நீங்க நிறைவு பெற வேண்டும் என்றால் யோவான் 15ஆம் அதிகாரம் 1லிருந்து 14 வசனங்களை நீங்க தியானிக்கும் போது இங்க திராட்சை செடி கொடி கனி என்றது நம்ம பார்க்குறோம். இப்போ தேவ அன்பு பிள்ளைகளை 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் நம்ம வாசிக்க போகிறோம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடியோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற செடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இப்போ யாருன்னா பார்த்த உடனே ஒரு ஆளை பார்க்குறாங்க, இது பண்ணுறாங்க, என்ன வேலை செய்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா, எந்த ஊர், என்ன வேலை பார்க்குறீங்கன்னு வேலை பார்த்த உடனே உங்களை க்ளீனாக அவங்க என்ன பண்ணுறாங்க, எடை போட்டுருவாங்க. இல்லைங்க இங்கே நான் கார வேலை செய்கிறேன், கூலி வேலை செய்கிறேன்னு இவங்ககிட்ட என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு பேச்சை கூட நீ பாட்டிப்பாங்க. சில பேர் இவங்ககிட்ட நான் பேசுறது அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதே ஒரு பெரிய ஒரு வேலை நான் செய்கிறேன்னு சொல்லி பாருங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு கனத்தை கொடுப்பாங்க. அந்த வேலையில் உனக்கு தான் ஆதாயம். ஆனால் உன்னை ஆதாயம் கொடுக்குற பிள்ளைங்களை பார்க்கும்போது மற்றவங்க என்ன ஆகிடுது, அவங்களுக்கு ஒரு அச்சம் ஆகிடுது. எவ்ரி பிரான்ச் இன் மீ தட் பேர்ஸ் நோ ஃப்ரூட்ஸ் ஹீ டேக்ஸ் அவே. கனி கொடுக்காததை அவர் என்ன பண்ணுறாருன்னா டேக்ஸ் அவே, அவர் எடுத்து போட்டுறாராம். என்ன பண்ணுறாரா, அது க்ரீக்கில் பார்க்கும்போது
டேக்ஸ் அவேன்றப்போ அது ஏரியோ லிப்ட் அப்ன்றோமே, அது மாதிரி லிப்ட் அப். அப்போது கனி கொடுக்காத செடியை இங்கெல்லாம் பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, கட் பண்ணி போட்டுறாருன்னு இங்கே நம்ம பார்க்குறோம். ஆனால் கிரீக் மொழியில் பார்க்கும்போது அவர் கட் பண்ணி போடுறது இல்லையா, அதை லிப்ட் அப் பண்ணுறாரு. ஒரு கையில் தட்டுங்க. அப்போது இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது பாவிகளை அழிக்க இல்லை, பாவிகளை ரட்சிக்க. கைகளை தட்டுங்க. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி கடன் தொல்லையில் இருப்பீங்க, பிரச்சனையில் இருப்பீங்க. உங்களை தூஷிக்கவும் அழுத்தவும் பார்வோன் போல் உங்களை அடிமைப்படுத்த இயேசு வரல. பார்வோன் பிடியிலிருந்து உங்களை விடுவிக்க, ஹல்லேலூயா, பிசாசின் கையிலிருந்து உங்களை விடுவித்து, அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து, நோயின் பிடியிலிருந்து விடுவித்து உங்களை மேலே உயர்த்த லிப்ட் அப் பண்ண ஆண்டவர் வந்தார். ஒரு சொல்லுங்க. அப்போ கிரீக் வேர்டில் பார்க்கும்போது ஏரியோன்னு சொல்லும்போது லிப்ஸ் அப்னு பார்க்குறோம், லிப்ட் அப். ஓகே, ஆண்டவர் கட் பண்ண வரமாட்டார், லிப்ட் அப் தான் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. உங்களை இயேசு நேசிக்கிறார். ஏன் கட் பண்ணுறது இல்லையா, உங்கள் பாரங்களெல்லாம் என் மேலே போடுங்கன்றார். பார்த்தீங்களா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற இல்லையா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற யாவரும் என்னிடத்தில் வாருங்க இல்லையா, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். அதனால்தான் பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள் வரும்போது நம்ம ஆண்டவர்கிட்ட வரும். ஆனால் பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள் வரும்போது ஆண்டவர்கிட்ட நான் வருமா, கொஞ்சம் யோசித்து பாருங்க. வரும், கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆனால் எப்போ வரும்னா, நம்ம நண்பர்கிட்ட போய் நம்ம பிரச்சனையை சொல்கிறோம். என் கண்ணுக்கு தருவான் அவன் தானே, அவங்ககிட்ட நம்ம சொல்கிறதுனால அவன் என்ன பண்ணுவான், உன் ஸ்டோரியை கேட்குறது கூட அவனுக்கு நேரம் இருக்காது. அப்படி கேட்டாலும் நீ கவலைப்படாதரா அப்படின்னு சொல்லிட்டு நீ வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ள அவன் ஒரு 100 பேர்கிட்ட சொல்லிடுவான். அப்போ உங்கள் பிரச்சனை நண்பனுக்கிட்டையோ மற்றவங்கிட்ட சொல்கிறதுனால சில நேரங்களில் அந்த பிரச்சனை இன்னும் அதிகமாக மாறும். நண்பன் அப்படின்னு நீ சொல்லிக்கலாம், உதட்டளவில் சொல்லலாம். நண்பன்னா உயிரை கொடுக்குறவன் தான் நண்பன். ஆனால் இப்போ இருக்கிற நண்பர் என்ற வேஷத்தை போட்டு பிசாசு தான் கிரியை செய்கிறான். உங்கள் உயிரை அவன் எடுக்கிறான். புரிஞ்சுங்களா? அப்போது நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லும்போது, எப்படி ஆண்டவர், எப்படி பாஸ்டர் சொல்கிறது, அப்போது நீங்கள் டெய்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறதுலன்னு அர்த்தம். எப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ உங்கள் ஜெபத்தை கேட்குற என் தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. உன் ஜெபத்துக்கு அவர் உத்தரவு கொடுப்பார். உன்னுடைய பிரச்சனை அவருக்கு தெரியும். என் பிள்ளை என்கிட்ட வரும்போது அவன் பிரச்சனையை நீக்குகிறேன். பாருங்க, தேவ அன்பு பிள்ளைகளை, இயேசு உங்களை லிப்டப் பண்ண தான் வந்தவர், உங்களை அழிக்க வரல. மோசே பிரமாணங்களை பார்க்கும்போது நிறைய விரோதிகளை அங்கே அடித்தாங்க. ஆனால் இயேசு பாருங்க, யாரையும் அழிச்சதே கிடையாது, எல்லாரையும் மீட்கிறார். அப்போது உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு கடன் என்ற ஒரு அழிவு நிறைய பேரை என்ன பண்ணியிருக்கு, அது சுற்றி கொண்டு இருக்குது ஒரு பாம்பு போல். இந்த கடன்லேருந்து, பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா தேவ அன்பு பிள்ளைகளை, நீங்கள் இயேசு மேலே நம்பிக்கை வைக்கும்போது உங்கள் வாழ்க்கை மாறும். இப்போ பாருங்க, திராட்சை செடி கொடி, இந்த திராட்சை செடி சாதாரணமாக கீழே வளராது. திராட்சை செடி கீழே வளருதா? அந்த திராட்சை செடி என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படி டிஸ்பிளே பண்ணுறாங்களா பாருங்க, ஒரு ப்ளஸ் மார்க்கருக்கு மாதிரி இருக்கும். அங்கே நல்லா கவனிச்சு பாருங்க. பாருங்க, இது திராட்சை செடிக்காக இது பண்ணுவோம். இதில் சுத்திக்கும், இதில் சுத்திக்குன்னு அப்படியே கொத்து கொத்தாக இங்கேருந்து அப்புறமா கம்பி, அப்புறமா கம்பி. அப்போ நல்லா பாருங்க, 2 பக்கமும்
என்னவா இருக்கிறது? சிலுவை போல இருக்கிறது. அப்போ அந்த செடியானது அந்த கொடி போல அந்த சிலுவையில் சுத்தி கொள்ளும் போது, ஆண்டவரை பற்றி கொள்ளும் போது, நீங்க அதிகமாக பலனை நீங்க கொடுப்பீங்க. அப்ப யோசித்து பாருங்க, கைகளை தட்டுங்க. மற்றவங்களை பாருங்க, மற்ற பிள்ளைங்களை பாருங்க, நீங்க இப்படி கிள்ளி மொத்தம் கொடுக்குற, அது உங்க பிள்ளைங்க பாருங்க ஓடி வந்து எகிரி அப்படியே பிடிச்சிக்கோ உம்மான்னு சொல்லிட்டு உடம்பெல்லாம் கூட நீங்க மொத்தம் கொடுப்பீங்க. அப்படியே கட்டி அணைச்சிக்கோ. அதுக்கு தெரியும் இந்த ரத்தமும் அந்த ரத்தமும் ஒன்று, இது என்னை விட்டு கொடுக்காது. நான் அந்த குழந்தைக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும், நான் என்னை விட்டு கொடுக்க மாட்டேன். அதே போல் தான் ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை படைச்சேன், நீங்க என்ன சுத்தி கொண்டிருந்தா உங்க வாழ்க்கையில பிசாசு உங்களை சுத்த முடியாது. நீங்க என்ன சுத்தி கொள்ளாவிட்டால் உங்களை மலைப்பாம்பு என்ற பிசாசு சுத்தி கொள்ளும். கைகளை தட்டுவோமா? அப்ப யோசித்து பாருங்க, ஆண்டவரை நம்ம சுத்தி கொள்ளும் போது அவர் நம்மை அதிகமாக பலனை கொடுக்க அவர் கிருபை செய்கிறார். ஒரு ஆளை நீங்க பாக்குறீங்க, ஒரு அம்மையாரை நீங்க பாக்குறீங்க, இப்படி பார்க்கும்போது அவங்க கழுத்துல நல்லா கோல்டோ காதுல நல்லா ஜிமிக்கி கம்பல் இருந்தா, அவங்க வந்து நல்லா பட்டு புடவை கட்டியிருந்தா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்றீங்க, நீங்க அவங்களுக்கு மரியாதை நீங்க கொடுக்குறீங்க. அதே அவங்க வந்து ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஏழ்மையான ஒரு கோலத்தில் இருக்கும்போது அவங்கள பார்த்தவொன்னே நீங்க அவங்கள கண்டுக்கிறதில்ல, மரியாதையும் கொடுக்கறதில்ல. அப்போ இந்த கோல்டு, இந்த உடைமை என்ன குறிக்கிறது? பலனை குறிக்கிறது. ஹலோ, புரிஞ்சுங்களா? அப்போ ஆண்டவரை நாம் பற்றி கொள்ளும். நல்லா கவனிச்சு பாருங்க, கிறிஸ்தவர்கள் பிரகாசிக்கிற பிள்ளைகள். நீங்க நிறைய பேர் போதனைன்றது நம்ம கிறிஸ்துவங்க உலக ஆசை இருக்கக்கூடாதுன்னு, உலக ஆசை இல்லை, ஆண்டவர் உருவாக்கி இருக்காரு. எல்லாமே நன்மைக்கு நீங்க எடுத்து பயன்படுத்தும் போது நன்மையாக இருக்கும். நிறைய பேர் என்ன பண்றாங்க, நம்ம கிறிஸ்துவப்பா, நம்ம நகை போடக்கூடாது, பட்டு புடவை கட்டக்கூடாது, நம்ம மோந்திரம் போடக்கூடாது, நம்ம எல்லாம் சீலை தான் கட்டணும், நம் தாலி கூட கட்டிக்கூடாது, ஆண்டவர் படிச்சாரு, ஆண்டவர் நம்மளை எடுத்துக்குவாரு, பல்லு கூட தொல்லக்கூடாது, தேஞ்சிடும். இப்படி நீங்க இருந்தீங்கன்னா உங்ககிட்ட யாரும் வரமாட்டாங்க. நிச்சயமா வந்து நீங்க உலகத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கவே முடியாது. அப்போ பலன் கொடுக்கிற ஒரு பிள்ளையாக நீங்க இருக்கணும்னா உங்களை பார்த்து மற்றவங்க நீங்க யார், அந்த தேவன் இப்படி ஆசீர்வதிக்கிறாரா? மற்ற உலகத்தாரும் கூட சில பேர் பணக்காரனா இருக்கலாம், ஆனா கிறிஸ்துவங்கிட்ட இருக்க பணம் அது மகிமையான ஒரு பணம். அதுல ஆங்காரமே இருக்காது, அதுல அன்பு இருக்கும். மற்றவங்களை அது கரத்தை பிடித்து கீழே இருக்கல மேல உயர்த்தும். ஸோ இதுதான் கிறிஸ்தவனுடைய ஒரு இது. கிறிஸ்து என்பது மதம் கிடையாது, ஒரு மார்க்கம். அந்த மார்க்கத்துல யாரு போனாலும் ஊரை போய் சேர முடியும். கைகளை தட்டுங்க. பரலோகம் என்ற ஊரை போய் சேர முடியும். மற்ற மதங்கள் மதத்தை போதிக்கிறது, கிறிஸ்து என்றது மதம் கிடையாது, ஒரு மார்க்கம். அப்போ இயேசு சொல்றார், நானே திராட்சை செடி, நீங்க கொடிகள். நீங்க என்னில் நிலைத்திருந்தா, நீங்க என்னில் நிலைத்திருந்தா மிகுந்த கனிகளை நீங்க கொடுப்பீங்க. புரிஞ்சுங்களா? புரிஞ்சுங்களா? ஆண்டவருக்குள்ள நிலைச்சிருந்தீங்கன்னா ஞானத்தை கொடுக்கிறார். ஆண்டவருக்குள்ள நினைச்சிருந்தீங்கன்னா அறிவை கொடுக்கிறார். ஆண்டவருக்குள்ள நிலைச்சிருந்தீங்கன்னா உறங்காத என் தேவன், உன் பிரச்சனையை ஆண்டவர் தெரியும், அவர் உன் பிரச்சனைக்கு அவர் என்ன பண்றாரு, விடுதலை தந்து அந்த பிரச்சனை மேற்கொள்ளுற பலனை தந்து அந்த பிரச்சனை உங்ககிட்ட வராதபடிக்கு ஒரு மகிமையான உன்னை வெளிச்சமாக மாத்துவார். சொல்லுங்க. அப்ப யோசித்து பாருங்க, பிரச்சனைக்குள் நாம் இருக்கும்போது நம் பலன் கொடுக்க முடியாது.
அப்போ அந்த திராட்சை செடி வந்து அதுல சுத்தி கொள்ளும் போது அது உயர்த்தப்படும் போது பலனை கொடுக்குது. குழந்தைக்கும் பாருங்க, வயிற்றுக்குள்ளே இருந்தா நடக்காது, வயிற்றுக்குள்ளே இருந்தா நடக்காது. வெளியில வந்து ஒரு வயசுல அவங்க அப்பா கையை பிடிச்சு அவங்க அம்மா கையை பிடிச்சு என்ன பண்ணுவாங்க, நடக்க வைக்குவாங்க. அது தட்டுக்கா 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 பட்டுக்கான்னு நடக்க ஆரம்பிக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு விழுந்து எழுந்து ஸ்டெடியா நடக்க ஆரம்பிக்கும், ஓட ஆரம்பிக்கும். விழுந்தாலும் பயப்படாது, ஓடிட்டே இருக்கும், வாழ்க்கையில வளர ஆரம்பிக்கும். அது என்னத்த நினைக்குதா, நான் எத்தனை தடவை விழுந்தாலும் என்னை தூக்க ஒரு அப்பா இருக்கிறார், அம்மா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது விசுவாசிக்கும். யோசித்து பாரு, உங்களே அறியாம கீழே விழுந்தாலும் அப்பான்றீங்க. அந்த அப்பா தான் இங்க இருந்தீங்கன்னா உங்களை விடவே அவர் விட மாட்டார். அவரை நீங்க சுத்தி கொள்ளும் போது உங்க வாழ்க்கை மாறும். அதிகமான பலனை கொடுக்கிற பிள்ளையாக நீங்க மாறணும் என்பதுதான் எங்க ஏசப்பாவுடைய ஆசை. அதற்காகவே உங்களை அவர் படைத்தார். நீங்க ராஜாக்கள் போல, ஆசாரியர்கள் போல இந்த உலகத்துல வலம் வர வேண்டும் என்பதற்காக தான் உங்களை அவருடைய சாயல படைச்சார். நீ சாதாரண ஆள் கிடையாது. Bless you. Hallelujah. நீ ஆசீர்வதிக்க பிறந்தவன். Hallelujah. சோர்ந்து போகாத தேவ அன்பு பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீங்க. நான் ஏழ்மையா பிறந்துட்டேன், ஏன் கவலைப்படுறீங்க? ஏழ்மைன்றது பிறப்பு எப்படின்னா இருக்கலாம், ஆனா நீங்க ஆராதிக்கும் போது சகலத்தையும் மாத்துகிற என் தேவன். ஹல்லேலூயா. ஒரு பணக்காரனா பிறந்து பணக்காரனா இருந்தாலும் என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லை. ஒரு ஏழ்மையா இருந்து ஆண்டவரை தெரிந்து கொண்டு மற்றவனுக்கு பிரகாசமா இருக்கிறது தான் பிரகாசமான ஒரு வாழ்க்கை. அப்ப யோசித்து பாருங்க, இந்த திராட்சை செடி கீழே இருந்தா என்ன ஆகும்? யோசித்து பாருங்க, பலன் விடாது. ஏன் விடாது? சத்ருவானவன் மிதிச்சிடுவான். அப்போ பாருங்க, ஒரு போதகர் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாரா, ஒரு திராட்சை செடி வயல் ஓரத்தில் போயிட்டு இருந்தாரு. எல்லா செடிகளும் பலன் கொடுத்தது, ஆனா ஒரு செடி பலன் கொடுக்கல. அப்போ அந்த போதகர் இன்னொரு போதகர்கிட்ட கேட்டாராம், ஏன் இந்த பலன் கொடுக்கல? அது வேறு பாரு, அது எப்படி போயிருக்கு பாருன்னு போது, அது வந்து அந்த கிளையில தூக்கி பிடிக்கல, மரத்து கீழே இருந்துச்சு. அந்த படத்தை நம்ம பார்ப்போம், போடுப்பாது. இன்னொன்று பாருங்க, இப்படி இருந்தா அது என்ன ஆயிடுது? பலன் கொடுக்க முடியாது. அப்போ உயர்த்தப்பட வேண்டும். அப்போ உயர்த்துவது யாரு? இந்த உலகத்துல யாரும் வரமாட்டாங்க. தேவ அன்பு பிள்ளைகளை, இந்த பிலிஸ்தியர் இந்த கோலியாத், இவங்களுக்கு வந்து என்ன பேருன்னா வால்விங் அப்படின்னு சொல்றாங்க. வால்விங் இன் டஸ்ட். பிசாசானவன் என்ன பண்றான், உங்களை தூசுக்குள்ள தத்தளிக்க வச்சிடறான். பிசாசானவன் என்ன பண்றான், தூசுக்குள்ள தத்தளிக்க வைக்கிறான். பழம் கொடுக்கறது தூசுக்குள்ள இருக்கும்போது அது சரியா பழம் கொடுக்காது. பழம் கொடுக்கறதால நிறைய நீங்க பார்க்கும்போது உயர்த்தப்பட்டு இருக்கும். பாருங்க, ஒரு பப்புளி பழம் இல்லையா? ஸோ நல்ல சில இந்த தர்பூசு தான் கீழே இருக்கு, ஏன்னாக்கா அதுக்கு பெரிய காய், அதுக்கு வந்து உடம்பு வந்து அந்த மாதிரி ஆண்டவர் பண்ணிட்டு இருக்கார். ஆனால் நல்ல பழம் கொடுக்குறதெல்லாம் பாருங்க மேலே தான் இருக்கும். மாங்காய் கீழே இருக்காது, மேலே தான் இருக்கும். கொய்யா பழம் கூட பாருங்க எல்லாம் மேலே தான் இருக்கும். அப்போ உயர்த்தப்படும் போது தான் அது பழம். கையில் தொட்டுங்க. நீங்க வாழ்க்கையில உயர்த்தப்பட வேண்டும். அப்போ தூசில நீங்க இருக்கும்போது நீங்க பலனை கொடுக்க முடியாது. புரிஞ்சுங்களா? ஆகவே இந்த கோலியாத் என்ற பிசாசு என்ன பண்றான், இந்த தாவீதை நோக்கி பார்க்கறான், கேவலமா பேசுறான். ஆனா கோலியாத் உலக பிரகாரமான
ஆனா தாவீது ஆவிக்குரியவன். கோலியாத் உலக பிரகாரமான ஆயுதங்களை வச்சிருந்தான். ஆனா தாவீது உலக பிரகாரமான ஆயுதத்துக்கு மேலா இருக்கிற ஆவிக்குரிய வல்லமையை உள்ள வச்சிருந்தான். கையில தட்டுங்க. அப்போ எப்போ ஆயுதத்தை நம்பி போல தாவீது, ஆனா கோலியாத்து ஆயுதத்தை நம்பி தான் இருக்கிறான். ஆனா தாவீது பாருங்க, ஆண்டவரை நம்பி அந்த கோலியாத்து கிட்ட போய் நிற்கிறான். ஏய், எங்கடா ஆயுதமே கிடையாது அப்படின்னு கோலியாத்து தாவீதை பார்த்து கேட்கிறான். உனக்கு எதுக்குடா ஆயுதம்? எனக்கு தேவன் தான் ஆயுதம். இந்த உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் என் உள்ளத்துல இருக்கிறவர் பெரியவர். அவர் என்னை எப்பவுமே தூக்கி பிடிப்பார். அவர் என்னை கைவிடவே மாட்டார். பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கல்லை எடுத்து அவன் அடிக்கும் போது அந்த மூளைக்கல் அவன் நெற்றிக்குள்ள போய் அவனை விழ வச்சது. ஹல்லேலூயா. அவன் தூள்ல விழுந்தான். இவன் அவனை மிதித்து அவன் தலையே கட் பண்ணான். யோசிச்சு பாருங்க. அப்போ கர்த்தர் நம்ம கிட்ட இருக்கும்போது நம்மளை எதிர்க்கிறவனை ஆண்டவர் கீழே வைக்கிறா, உன் தலையை என் தேவன் உயர்த்துகிறார். நீ கனி கொடுக்கிற பிள்ளை, எவனுக்கும் பயப்பட அவசியமே இல்லை. நீ ஆண்டவரை நேசிக்கும் போது பயன்பதே இல்லை. எல்லா பிரச்சனையும் அன்பாக மாத்தி ஆண்டவர் அவரை என்ன பண்ணுவார்? சமமாக மாத்திடுவார். உன் வாழ்க்கையில ஆண்டவருக்கு நீ இடம் கொடுக்கும் போது you are become a பெரிய லெவலுக்கு போய்டும். bless you. யோசிச்சு பாருங்க. இயேசு சண்டை போட்டு யார்கிட்டையும் இது பண்ண முடியல. இயேசு வார்த்தையிலேயே பிசாசை மேற்கொண்டார். தேவ அன்பு பிள்ளைகளை, நீங்க கனி கொடுக்கிற பிள்ளையா இருக்கணும். நிறைய பேர் நான் கஷ்டப்பட்டு உழைச்சதையா ஆண்டவர் வாழ்க்கையில் இல்லைன்னா கஷ்டம்தான். இயேசு சொல்லவே இல்லையா நீ கஷ்டப்படுன்னு சொல்லவே இல்லை. எங்கன்னா பாருங்க, நல்லா கஷ்டப்படுங்க பிள்ளைகளா அப்படின்னு சொல்லவே இல்லை. ஏன் சொல்லுங்க? வானம் அப்பாவுடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. அவர் தான் சொல்றாரு, விசுவாசிச்சு பாருங்க. என் நாமத்தை கொண்டு எதை வேண்டாலும் கேளு, நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு. எப்படியே இருந்தா வந்துருமா? அதான் உன் அவிஸ்வாசம். எப்படியே இருந்தா அவிஸ்வாசம். அதுவே ஒரு ரிஷி காட்டுல இப்படியே இருக்கிறான். அதெல்லாம் நம்புறீங்க? நம்புறீங்களா இல்லையா? நம்புறீங்களா இல்லையா? அப்ப யோசித்து பாருங்க. அற்புதம் என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியை செய்யறதுக்கு தான் அற்புதம்ன்றது. டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணும்னுவாங்க, ஆனா அற்புதம் ஆப்ரேஷன் ஆகாமலே சரியாயிடும். அதான் அற்புதம். நிறைய நம்ம சபையில அந்த மாதிரி அற்புதம் நிறைய நடந்திருக்குது. நம்ம மை டிவி மூலமா நிறைய நடந்திருக்கு. அப்ப யோசித்து பாருங்க. அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கிறீங்க இந்த உலகம் சொல்லும் நீங்க படிக்கல அப்படின்னு தள்ளி வைக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றார், உலகம் உன்னை தள்ளலாம், ஆனா நான் உன்னை உயர்த்துறேன். ஹல்லேலூயா. எஸ், ஹல்லேலூயா. பெரிய கடை ஒருத்தன் வச்சிருந்தான். அந்த கடை கிட்ட போய் ஒருத்தன் என்ன அப்படி, சாமி கேரளால இருந்து வந்துக்கிறேன், எனக்கு வேலை எதனா கொடுக்குறியான்னா, ஏய் ஜா ஜா அப்படின்னு சொல்லிட்டான் அவன். இப்போ தமிழ்காரன் கூட காட்டும், கன்னடக்காரன் கூட அது எல்லாரும் ஜா ஜான்றான். என்ன சொல்கிறான்? ஜா ஜா அப்படின்றான், போன்றது. ஸோ இவன் என்ன பண்ணா, அப்படியே எங்கே போனாலும் வேலை கிடைக்கல. சர்ச்சுக்கிட்ட வந்தான். சர்ச்சுக்கிட்ட பாட்டு எல்லாம் பாடுறதெல்லாம் கேட்டான். அப்படியே டீ எல்லாம் கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருந்தாங்க? டீயும் பிஸ்கட் எல்லாம் கொடுத்தாங்க. டீ பிஸ்கட்டுக்காக அங்கே நின்று பண்ணால் டீ வாங்கி குடிச்சிட்டு அப்படியே கேட்குற மாதிரி இருந்தான். வார்த்தை உள்ளே போனது. டீக்காக வந்தவன் தேவ வார்த்தை உள்ளே போகும்போது அவனுக்குள்ள ஒரு
இது வந்துச்சு. கர்த்தர் உன்னை மாத்த வல்லவர். உன் வாழ்க்கை மாறும். உனக்குள்ள ஆண்டவர் பெரிய திட்டங்களை வச்சிருக்காரு என்பது இவன் என்ன பண்ணா, அங்க இருக்கிற ஒரு நண்பர்கிட்ட, ஒரு பிரதர்கிட்ட சொன்னான், இந்த மாதிரி நான் கேரளால வந்தேன், எனக்கு வீடு வாசலில் வேலை வேணும் அப்படின் போது அவன் சொன்னான், 1000 ரூபாய் உனக்கு கொடுக்குறேன், கடனா இல்லை, நீயே வச்சுக்கோ. புரிஞ்சா? சிவாஜி பிக்சரில் 1 ரூபாய் வச்சு கொடிஸ் பண்ண அவனா. நீ என்ன பண்ணு, உனக்கு 1000 ரூபாய் நான் கொடுக்குறேன், நீ ஆண்டவர் நாமத்தை சொல்லி நீ முன்னுக்கு வா. உடனே அவன், நீங்கள் இந்த சர்ச்சில், நான் வந்து எங்கள் சர்ச்சில் வந்து ஒரு மூப்பனார், அப்போ அவன் சொல்கிறான், டீ காஃபி நான் கொடுக்கட்டா? டீ காஃபி நான் கொடுக்குறேன், பைசா வேணாம் ஃபர்ஸ்ட் நாள் அப்படின்றான். எனக்கு முதல் நாள் பைசா வேணாம். உனக்கு ஏது பைசா, நீ கொடுத்தீங்கல்ல, அதை நான் ஃப்ரீயாகவே ஜனங்கள் நான் கொடுக்குறேன். சரி ஆச்சுண்ணா. இவன் டீயும் காஃபியும் கொடுத்தான். அந்த டீயை காட்டிலும் இவன் டீ நல்லா இருந்தது. அந்த பிஸ்கெட்டை காட்டிலும் வேற பிஸ்கெட் வச்சான், நல்லா இருந்தது. ஜனங்கள்லாம் சந்தோஷப்பட்டாங்க. அப்போ அவனுடைய டீ தான் வேணும், அவனுடைய பிஸ்கெட் தான் வேணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணி அவனையே என்ன பண்ணாங்க, வச்சுட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அவன் விதைச்சான். 4-5 பேர் வந்து, சில பேரெல்லாம் 1000 கொடுத்துட்டாங்க அவனுக்கு, நீ பண்ணிக்கப்பா ஏழைன்னு சொல்லிட்டு. இப்போ அவன் ஓசியில் கொடுத்ததுனால அவங்ககிட்ட 7000 ரூபாய் ஓசியில் கேட்டுச்சு. கைகளை தட்டுங்க. இவன் அடுத்த வாரத்துல டீயை இன்னும் குவாலிட்டியா கொடுத்தான். சர்ச்சில் இருக்கிறவங்க மாத்திரம் இல்ல, வெளியில போறவங்களும் குடிக்க ஆரம்பிச்சாங்க, குடிக்கிறவங்க சபைக்குள்ள வர ஆரம்பிச்சாங்க. வாழ்க்கை மாறியது. ஹல்லேலூயா. இப்போ TVS 50 வாங்கினான். யாரு? அலியா இல்லையா? கிறிஸ்துக்குள்ள ஜாதி மதமே கிடையாது. TVS 50 வாங்கினவன் கொஞ்ச நாள் கழிச்சு அங்கேயே ஒரு பொட்டி கடை மாதிரி போட ஆரம்பிச்சிட்டான். அப்போ இவன் சொல்லிட்டான், எனக்கு டீக்கே காசு நீங்கள் சர்ச்சில் இருக்கிறது யாரும் கொடுக்காதீங்க. ஆனாலும் ஜனங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு காணிக்கை டப்பை வந்து ஆண்டவருக்காக அமைச்சிட்டான். விருப்பப்படுறவங்க இது போடுங்க, நான் சர்ச்சுக்கு நான் கொடுத்துக்கிறேன் அப்படி. அப்போ அவன் காணிக்கை வந்து மிகுதியாக சேர ஆரம்பிச்சது. இவனை தேடி வெளியிலையும் டீ குடிக்க நிறைய ஜனம் வந்துட்டாங்க. முன்னாடி ஒரு கடை காட்டிலும் பக்கத்துலேயே இன்னொரு கடை இவன் வாங்கிட்டான். கைகளை தட்டுறீங்களா? வாங்கிட்டு டீ இங்கே விற்றாலும் அங்கே சபையில் போதிக்கிற வார்த்தையை இவன் என்ன பண்ணுறான், ஆன்லைனில் பார்த்து கேட்டுக்கிட்டே டீயை என்ன பண்ணுறான், டிவியில் போட்டுன்னு அவன் விற்றுட்டே இருக்கான். தேவ வசனம் கேட்க கேட்க இவன் வாழ்க்கையில் பலனை கொடுக்க ஆரம்பிக்குது. ஃபஸ்ட் சர்வீஸுக்கு வந்துட்டு 2ஆவது சர்வீஸ் போகிறதெல்லாம் ஆன்லைனில் ஆண்டவருடைய பாடலை கேட்க ஆரம்பித்தான். ஸோ தேவ அன்பு பிள்ளைகளை, நீ கர்த்தருக்குள்ளே நீ சுற்றி கொண்டா உன்னை பிசாசு தொடவே முடியாது. நீ கர்த்தருக்குள்ளே இல்லைன்னா மலைப்பாம்பு உன்னை சுற்றி கொள்ளும், நீ நீலகவே முடியாது, மீள முடியாது. புரிஞ்சுங்களா? ஆகவே தான் இயேசு சொல்கிறார், என்னை நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா நீங்கள் கனி கொடுப்பீங்க. சொல்ல ஏன் சொல்லணும், அவர் மிகுந்த கனியை கொடுக்கணும். கிறிஸ்தவன் மிகுந்த கனி கொடுக்கணும். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. நீங்க மிகுந்த ஹை லெவல்ல இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. சொல்றாங்களா இல்லையா? உங்க அப்பா அம்மா அவனை காட்டு நீ அதிகமாக சம்பளம் வாங்கினடா, ஏன் புள்ளடா. பாருங்க, வீடு கட்டுறாங்க அண்ணன் தம்பிங்க, முன்னாடி கட்டியிருக்கிறவங்க. இப்போ இவங்க கட்டிக்கிறாங்க, அதை காட்டிலும் ஒன்று கொஞ்சம் மேலே தான் கட்டுவாங்க. நோட் பண்ணிங்க. ஏன் சொல்லுங்க, அவனுக்கு என்ன நான் குறை, அப்படி தானே? டேங்கை கூட கொஞ்சம் பெருசாக கட்டுவாங்க.
பார்த்தீங்களா? அப்படி தான் பெங்களூர்லாம் பெரிய பெரிய வீடாகிட்டு இருக்குது. அப்போது தேவ அன்பு பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை உயர வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஸோ உங்கள் வாழ்க்கை உயரணும்னா ஆண்டவர் மேலே நீங்கள் பாரத்தை நீங்கள் போடணும். அப்போ உங்கள் வாழ்க்கை மாறணும்னா, தேவனுடைய அன்பு பிள்ளைகளை பாருங்கள், ஆண்டவரை நம்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அழிவே கிடையாது. பார், வேதம் சொல்லுகிறது, யோவான் 5:24, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கனை தீர்ப்பு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ ஆண்டுடைய வசனத்தை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் இறுகி பிடித்து கொள்ளுகிறீங்க, ஆண்டவரை கெட்டியாக பிடிச்சிக்கிறீங்க. அப்போ ஆண்டவரை நீங்கள் கெட்டியாக பிடிக்கும்போது என்ன ஆகுது தெரியுமா? உனக்காக என் தேவன் கீழே வேறு விடுகிறது. அந்த கீழே வேர் விட்டு மேலே நீ இரு, நான் கீழே இருக்கிறவனை தாங்கி பிடிச்சு அவர் கனி கொடுக்கும்படியாக உங்களை செய்கிறார். பார்த்தீங்களா? அப்பாங்களெல்லாம் பார்த்தீங்களா? அப்பாங்களெல்லாம் பிள்ளைய உயர்த்தி தான் பிடிப்பாங்க. அம்மா வந்து இடுப்புல பிடிக்கலாம், ஆனால் அப்பா என்ன பண்ணுவார்? குழந்தைய இப்படி தூக்கி பிடிச்சி இப்படியெல்லாம் விளையாடுவார். புரிஞ்சுங்களா? என் பிள்ளடா, நீ உயரணும், தோல் மேல உக்காரங்க. தெய்வ அன்பு பிள்ளைகளை, அதான் ஆண்டவர் சொல்றார், நான் வேர் விடுறேன், எனக்குள்ள நீ இருந்தனா மிகுந்த கனியை நீ கொடுப்பாய். மிகுந்த கனி 100%. சொல்லுங்க, 100%. நோ 99, you are 100%. ஆமென் சொல்லுங்க. அதுதான் ஆண்டவர்கிட்ட உறுதியா இருக்கணும். அதான் ஆண்டவர் சொல்றார், நல்ல நிலம் நான், எனக்குள்ள நீ விதைக்கப்பட்டிருந்தா, எனக்குள்ள நீ வந்தா, நீ 100 மடங்கு பலனை கொடுப்பாய். புரிஞ்சுங்களா?